நான் தாமதமா போயிடக்கூடாது. ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா நடந்தது எல்லாமே ஒரு நடிப்பு மட்டும்தான். நடிப்பா? மாஸ்க் போட்டவன் ரொம்ப நல்லா நடிச்சான். சரியா சொன்னீங்க. அப்படின்னா கிராமத்து ரகசியங்களை பாதுகாக்கத்தான் டிராக்கர் நிஞ்சா எல்லாம் வருவாங்கன்னு சொன்னது பொய்யா? எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பல நாட்களா இவங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. எல்லாரையும் ஏமாத்திட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம முன்னாடி வந்து நின்றுப்பான். முக்கியமா இப்படி மாஸ்க போட்டுட்டு யாரை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்க? எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு சென்சே. இதுக்கு மேல முடியாது. அவன் கதையை நான் முடிக்கிறேன். ஏதோ கோமாளி மாதிரி பண்றான். முகமுடிய போட்டுக்கிட்டு அவன் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். சாஸ்கே, நீ ரொம்ப நல்லா பேசுற. இவனுக்கு என்னாச்சு? நான் சொன்னதை அப்படியே சொல்றானே. இவன் திருந்த மாட்டான். தைரியமானவனா இருக்கான். வாட்டர் க்ளோன் ஜூட்ஸுக்கு இருந்த பலத்தை விட அவனுக்கு ரொம்ப கம்மியான பலம் தான் இருக்கு. இருந்தாலும் அதுங்களை அவன் அழிச்சான். நாம் அதை செஞ்சது நமக்கு தான் பயனளிக்க போகுது. அதை நமக்கு சாதகமா பண்ணலாம். சரி, என்ன பண்றான்? ஆமா, வேண்டாம், நீங்க வராத. சீக்கிரமா இங்க இருந்து ஓடிடு. நகராத. இந்த பொடியணியை தூக்கிடலாமா? வேண்டான்னு சொல்றேன்ல. ஒருத்தர் மட்டும் தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன பண்றாங்க? அப்ப சரி, இவ கதையை முடிச்சிடலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அத நான் செய்யறேன். அவனை மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க. உன் அம்மாவால தான் இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்க. ஓடி போயிடு. நீ இப்படி பண்ணிட்ட. வாளுக்கு வேலை வரும் சந்தோஷப்பட்ட. அவசரப்படாத. ஏற்கனவே இன்னைக்கு நிறைய பேரை கொன்னுட்டோம். முதல்ல இவளை கூட்டிட்டு போகலாம். என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்போ என்ன செய்யறது? என்னால உங்களை காப்பாற்ற முடியல. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு சாக விருப்பம் இல்ல. அழுதுகிட்டே புலம்புறதால வாழ்க்கையில எதுவுமே நடக்க போறது கிடையாது. நாள் முழுக்க அழுதுகிட்டே இருந்தாலும் எதுவும் மாற போறது இல்ல. நீ பெரிய பயந்தாங்கோலி. எனக்கு தெரிஞ்சு அழுது எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதான் அவன் பலசாலி ஆகணும்னு முடிவு செஞ்சிருக்கான். பலசாலியா இருக்கிறதோட மகிமை என்னன்னு அவனுக்கு தெரியும். அப்படியே உன்னோட அப்பா மாதிரி. உனக்கு ஒருத்தர் மேல அக்கறை இருக்குன்னா அவங்களுக்காக உன்னோட உயிரை விடுறது கூட தயாரா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள கைவிட்டுறவே கூடாது. இன்னாரி, என்னால கூட அவ்வளவு பலசாலி ஆக முடியுமா? அப்பா, உன்னை நாங்க ரொம்ப பத்திரமா தான் கூட்டிட்டு போவோம். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நட. நில்லுங்க. நம்மள தேடி யார் வந்திருக்கான்னு பாத்தியா? இன்னாரி, அம்மாவை காப்பாத்துறதுக்காக இந்த பொடி பையன் வந்திருக்கான். நீங்க மரியாதையா எங்க அம்மாவை விட்டுட்டு போயிடுங்க. இன்னாரி, வேண்டாம். இவன் ஆளும் வளரலன்னு பார்த்தா இவனுக்கு மூளையும் வளரல. அவன் கதையை முடிச்சிட. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உங்களை வாய் மூடிட்டு அமைதியா தூங்க. இன்னாரி, அப்படின்னா ஆக்குவோட வேகத்துக்கு அவனால ஈடு கொடுக்க முடியுமா? சாக்குரா, டாசுனாவை பாத்துக்கோ. என்னை விட்டு விலகி போகாத.
இவனை சாசுக்கே பாத்துப்பான். நாங்க கொல்ல வந்தது ஒண்ணு இல்ல, பிரிட்ஜ் பில்டர. இப்பவே விலகிட்டேனா நான் உன்னை கொல்லாம விட்டுருவேன். நினைச்சாலும் முடியாது. நீ பண்றது பெரிய தப்பு. உன்னால என்னுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. இந்த போட்டியில ஜெயிக்கிற வாய்ப்பு எனக்கு தான் அதிகம். அப்படியா? அது என்னன்னு சொல்லு. முதல் விஷயம், நம்மள சுத்தி தண்ணி இருக்கு. ரெண்டாவது, உன்னுடைய ஒரு கையை நான் தடுத்து வச்சிருக்கேன். அதனால இப்ப நீ உன்னுடைய ஒரு கையை வச்சுதான் உன்னை பாதுகாத்துக்க முடியும். ஒரே கையில முத்திரைகள் பண்ணிட்டு இருக்கானா? இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்ல. ரகசிய ஜுட்சு, 1000 needles of death. அவன் அந்த பையனை கொல்ல விரும்பல. இது புதுசா இருக்கு. பயிற்சி எடுத்ததை மறந்துடாத. கவனம் செலுத்து. என்னோட சக்கரா எல்லாத்தையும் நான் ஒண்ணு சேர்க்கணும். இது சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சு. அந்த பொண்ணு எங்க போனா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது யாரு? அதாவது ஹீரோஸ்னா கொஞ்சம் லேட்டா வந்தா தானே நல்லா இருக்கும். நருட்டோ நீயா? ஆமா, நான்தான். ஹீனாரி, நீ இன்னைக்கு கலக்கிட்ட. நீ தாக்க போனப்ப அவங்க உன் அம்மாவை சுத்தமா மறந்துட்டாங்க. அப்போதான் நான் ஒரு அற்புதமான ஜுட்சுவை பயன்படுத்தி உங்க அம்மாவை காப்பாத்தினேன். நருட்டோ, இவங்க எல்லாரும் இங்கதான் வருவாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? காட்டு பகுதியில இவங்க ஒரு விலங்க அடிச்சு போட்டிருந்தாங்க. அங்க இருந்த மரங்களும் வெட்டப்பட்டு இருந்தது. யாரோ வாழை வச்சு பயிற்சி பண்ணிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. அந்த வெட்டுகளை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்படிதான் உங்களை கண்டுபிடிச்சேன். நீ உண்மையாவே புத்திசாலிதான். போதும் போதும். இவ யாருன்னு தெரியுதா? டாசுனா பாதுகாப்புக்கு வர வச்ச பொடி பைய. அவனை பொடி. இதோ பிடிக்கிறான். அவங்க வராங்க. வேற ஏதாவது முயற்சி பண்ணு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எங்களை காப்பாத்திட்ட. நம்பினோர் கைவிடப்படார். நீ நல்லா சண்டை போட்ட. ஒரு உண்மையான நிஞ்சா மாதிரி. இத பாரு தம்பி, நான் உண்மையான நிஞ்சாதான். அதத்தான் முதல் நாள்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட சக்கரா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். அப்புறம் அதை என்னோட கால்களுக்கு கொண்டு வரணும். அவன் எங்க போனான்? நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீ வேகமா இல்ல. இந்த நொடியில இருந்து முடிஞ்சா என்னோட தாக்குதல்ல இருந்து நீ தப்பிச்சுக்கோ. இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆக்குவை விட இங்க யாரும் வேகம் கிடையாது. இவன் வேகத்தை பத்தி பெருமையா பேசின, ஆனா ஏன் வேகத்துக்கு இவனால ஈடு கொடுக்க முடியல. இந்த நிஞ்சாஸ பொடி பசங்க நினைச்சு நீ ரொம்ப பெரிய தப்பு கணக்கு போட்டுட்ட. சாஸ்கே யாருங்கிறத உங்க எல்லாருக்குமே காட்ட போறான். இலைகள்ல மறைஞ்சிருக்கிற கிராமத்தோட யங் நிஞ்சா அவன்தான். அப்புறம் சாக்குரா மாதிரி சிறப்பா யோசிக்க யாராலையுமே முடியாது. ஆமா, நான் மூளைய தீட்டி வச்சிருப்பேன்.
அப்புறம் கடைசியா இருக்கிற ஒருத்தன் இந்த கூட்டத்தோட கிறுக்குத்தனமான சிறந்த நிஞ்சா. அவன்தான் நருட்டோ உசுமாக்கி. அச்சோ! உனக்கு தும்மல் வருதுன்னா யாரோ உன்னை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதையெல்லாம் நீ நம்புவியா என்ன? ஹே, நேத்து அப்படி பேசுனதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. உன்னை பயந்தாங்கோலின்னு சொன்னது பெரிய தப்பு தான். ஆனா நான் சொன்னது கண்டிப்பா உண்மை கிடையாது. ஏன்னா நீ உண்மையிலேயே பெரிய தைரியசாலி. இதுக்கு மேல நான் இந்த மாதிரி அழ மாட்டேன்னு தான் நினைச்சேன். மறுபடியும் நீ எனக்கு கிண்டல் பண்ணி குழந்தைன்னு சொல்ல போறல, ஆனா அழுகை நிறுத்த முடியல. நீ என்ன பேசுறனே புரியல. சந்தோஷமா இருக்கிறது நல்ல விஷயம் தானே? சந்தோஷமா இருக்கிறப்ப மனசை விட்டு அழறது கண்டிப்பா நல்ல விஷயம்தான். நாருட்டோ, ஓகே, இதுக்கு மேல பொறுப்புகளை உன்கிட்ட நம்பி ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, பிரமாதம். சரி, நான் இப்போ பிரிட்ஜுக்கு போக போறேன். ஒரு ஹீரோவா இருக்கிறது சுலபம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். நான் சொல்றத நம்பு. நான் நம்புறேன். ஹாக்கு, நீ இப்படி அடி வாங்கிட்டு இருந்தா தோக்க போறது அவங்க இல்ல, நாம தான். உன் திறமைய காட்டு. சரி, என்ன பண்ற? இப்படி செய்யறதுக்கு என்ன மன்னிச்சிரு. இங்க காத்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு. சீக்ரெட் ஜுட்சு. பணியில செஞ்ச கண்ணாடிகள். என்னது இது? அவ என்ன செஞ்சிட்டு இருக்கான்? இதெல்லாம் கண்ணாடிகள். ஆனா எப்படி? நீ சண்டை போட ஆசைப்பட்டன்னா என் கூட மோது. இந்த ஜுட்சுவை எதிர்த்து அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் கதை முடிஞ்சதுன்னு வச்சுக்க. இப்போ நாம ஆரம்பிக்கலாம். உண்மையான வேகம்னா என்னன்னு இப்போ உனக்கு காமிக்கிறேன். சாஸ்கே, சாஸ்கே! நீ அவனுக்கு உதவி பண்ண நினைச்சா உன் பின்னாடி இருக்கிற 2 பேரை நொடியில கொன்றுவேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னால இங்கே இருக்க முடியாது. நான் போயாகணும். எனக்கு புரியுது. நீ போ. சாகுரா, சாஸ்கே! இந்த பொடி!
யார் அது? பைத்தியக்காரன், இதெல்லாம் பண்றதுக்கு இதான் நேரமா? இந்த கும்பலோட கிறுக்குத்தனமான சிறந்த நெஞ்சா. நாருட்டோ உசுமாகி சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டான்.